கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாள் உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாய் இருப்பதாக. நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 26வது வசனத்திலே வாசிக்கிறோம். கர்த்தர் உன் நம்பிக்கையாயிருந்து உன் கால் சிக்கிக் கொள்ளாதபடி காப்பார். இந்த வசனம் இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையிலே, உங்கள் குடும்பத்திலே, உங்கள் தொழிலிலே நிறைவேறுவதாக. ஏன்னா நிறைய பேருக்கு எப்ப மாட்டுவான், எப்ப பேரை கெடுக்கலாம், எப்போ அவன் அழிந்து போவான், எப்போ நஷ்டம் அடைவான், அப்படியே கண்ணிகளும் கயிறுகளும் வைத்து வலையை வீசி பார்த்து கொண்டிருக்கிற ஒரு காலத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எப்போ அவனுடைய வாழ்க்கை முடியும் சொல்லி காத்துட்டு இருக்கிற உலகத்திலே நாம் இருக்கிறோம். 57ஆம் சங்கீதம் 6வது வசனத்திலே, என் கால்களுக்கு கண்ணி வைத்திருக்கிறார்கள் என்று சங்கீதக்காரன் சொல்கிறார். 124ஆம் சங்கீதம் 7வது வசனத்திலே, வேடனுடைய கண்ணிக்கு தப்பினது போல என் ஆத்துமா தப்பிற்று என்று வாசிக்கிறோம். பாருங்கள், இந்த உலகம் எப்போ மாட்டுவான்னு சொல்லி காத்துக்கிட்டு இருக்கிற போது ஆண்டவருடைய பிள்ளைங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது. என்னவென்றால், என் ஆண்டவர் என்னோடு இருக்கிறபடியால் எனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். அல்லேலூயா. கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறபடியால் அவர் நமக்கு விரோதமாய் வருகிற கிரியைகளோடு யுத்தம் பண்ணி மேற்கொள்ள ஆரம்பிப்பார். நிறைய பேர் என்று சொல்லுவாங்க, பிரதர், நான் வேலை செய்கிற இடத்துல சின்ன விஷயத்தை கூட பெரிய இஷ்யூவா மாத்திடுவாங்க. எப்ப மாட்டுவேன்னு சொல்லி காத்துக்கிட்டே இருப்பாங்க. நான் ஒரு சின்ன காரியம் செஞ்சுட்டா அதை பெருசுபடுத்தி ஒரு மிகைப்படுத்தி காண்பித்து என் பேரை கெடுக்க பார்ப்பாங்க. ஆனா கடைசியில ஒண்ணுமே இல்லாமல் போய்விடும். என் கர்த்தர் என் நம்பிக்கையா இருந்து என்னை காப்பாற்றினார். அதே போல இந்த காலை நேரத்துல உங்க வாழ்க்கையிலும் ஏதோ ஒரு காரியம் உங்களுக்கு விரோதமா எழும்பி எப்ப மாட்டுவான்னு சொல்லி காத்துக்கிட்டு இருக்கீங்களா? மனுஷர்களை பார்க்க வேண்டாம். நம்ம இந்த சூழ்நிலையில தான் நம்முடைய பார்வை மனுஷனிடத்துல போகும், மற்றவங்களிடத்துல போகும். அப்போ நம்முடைய விசுவாசம் குறைந்து போயிடும். மனிதர்களே நமக்கு விரோதமா எழும்புகிற காலம் வந்துவிடும். ஆனால் கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருப்போமானால் கர்த்தர் அங்கு கிரியை செய்ய ஆரம்பிப்பார். கர்த்தர் அங்கு பலத்த அற்புதங்களை செய்ய ஆரம்பிப்பார். தாவீதனுடைய வாழ்க்கையை நம்ம வாசிக்கும் போது நிறைய பேருக்கு நிறைய நன்மைகளை செய்திருப்பார். ஆனால் தாவீதுக்கு விரோதமாய் மற்றவர்கள் கூட இருக்கிறவர்கள் படுகொலிய வெட்டுவாங்களாம். விரியன் பாம்பின் விஷம் அவங்களுடைய நாவின் கீழ் இருந்து பேசுவார்களாம். அப்படியே பயங்கரமா தாவீதுக்கு விரோதமா எழும்புவார்கள். சவுலே அப்படி எழும்புனதை நாம வேதத்துல வாசிக்கிறோம். ஆனா ஒவ்வொரு சூழ்நிலைகளிலும் கர்த்தர் தாவீதை விசேஷித்த விதமாய் பாதுகாத்தார். சவுல் கையில ஆண்டவர் ஒரு காலமும் தாவீதை கடைசி நேரங்களை ஒப்பு கொடுக்கவே இல்லை. கர்த்தர் தாவீதின் நம்பிக்கையா இருந்து தாவீதை ஒவ்வொரு நாளும் பாதுகாத்தார். அதே போல அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற, உங்களுக்கு சூழ்நிலைக்கு விரோதமாய் எழும்புகிற எந்த கிரியைகளும் உங்களை மேற்கொள்ளாது. கர்த்தர் உங்கள் நம்பிக்கையா இருப்பாரானால் நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில ஜெயம் கிடைக்கும். நீங்கள் தைரியமா இருக்கலாம். இந்த காலத்திலே உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற கிரியைகள் கண்டிப்பாய் முறியடிக்கப்படும். நீங்கள் வேலை செய்கிற இடத்திலோ, உங்கள் தொழில் செய்கிற இடத்திலோ, உங்கள் குடும்பத்திலோ, எந்த படிப்பிலோ, எந்த இடத்திலும் கர்த்தர் உங்களை விசேஷித்த விதமாய் பாதுகாப்பார். உங்களை சாட்சியாய் அதே இடத்திலே நிறுத்துவார். கர்த்தருடைய நாமத்தை நான் மகிமைப்படுத்துகிறேன். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே செய்ய போகிற அற்புதங்களை நீங்கள் இந்த நாட்களிலே விசுவாசத்தோடு சொல்கிறேன், நீங்கள் பார்ப்பீர்கள். உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். அன்பு நிறைந்த பிதாவே, இயேசுவின் நாமத்தினாலே அன்பு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இந்த காலத்திலே ஆண்டவரே உங்களுடைய பிள்ளைகளின் நம்பிக்கையா இருந்து எந்த தீங்கும், எந்த கண்ணிகளும், எந்த கயிறுகளும், எந்த சுருக்குகளும் ஆண்டவரை உங்களுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் எழும்பாதபடிக்கு ஆண்டவர் இப்பொழுதே அதை தடுத்து போடுவீராக. தேவனாகிய கர்த்தர் விசேஷித்த கிருபை கொடுத்து உங்களுடைய பிள்ளைகளை பாதுகாப்பீராக. இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. Amen. Amen. God bless you. Amen.